நீங்கள் வந்து யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறீங்க, நாளை நமது என்ற சேனலில் அவங்கக்கிட்ட இந்த கோரிக்கையும் வைங்க. அது நம்ம எடப்பாடியார் காதுக்கு எட்டுற அளவுக்கு கொண்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது முக்கியமான ஒன்றுமா. அதாவது இரும்பு கழிவு, அலுமினிய கழிவு எடுக்கிற ஸ்கிராப் பிஸ்னஸ்காரங்க, அதே மாதிரி இன்னும் சில வியாபாரிகள்லாம் சொன்னது என்ன பண்ணுறாங்களா, ஒரு நிறுவனத்தில் போய், அது கொரியன் நிறுவனமோ இல்லை அதர் ஸ்டேட்டில் இங்கே வந்து நடத்துகிற நிறுவனத்திலேயே போய் இவங்க அந்த அலுமினிய கழிவுகள், செம்பு கழிவுகள், இரும்பு கழிவுகள் இதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உரிய பணம் கட்டியிருக்காங்க. பணம் கட்டினா அதுக்குரிய பில்லு கொடுத்துட்றாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கிடச்சிடுது. ஆனால் இவங்க போய் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிற, அதாவது ஆர்டிஓ, சேல் டேக்ஸ் ஆஃபீஸர், அவங்க பிடிக்கிறாங்க. இந்த அவங்க அது கம்பெனிக்காரங்க எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க, அதுக்குரிய ப்ரூஃப் கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க செலுத்துறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வெக்கேட் பண்ணிட்டு போகிறதால அரசுக்கு தெரிய வரும்போது, இந்த வாங்கினாங்க பொருள் வாங்கினாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட இருந்தே நீங்கள் வந்து இதுக்கு ஜிஎஸ்டிலாம் கொடுக்கல, இது மொத்தமாக எங்களுக்கு நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்ற வற்புறுத்தலில் அதிகப்படியான தொகையை அவங்கக்கிட்டேருந்து பறிக்கிறாங்க. இதை வந்து சீர்படுத்தி இந்த சீர்படுத்துறதுக்கு ஆவணம் செய்யுமாறு ஐயா எடப்பாடியாரை வேண்டிக்கங்க, எங்களுக்காக அந்த கோரிக்கையை வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து நம்ம நாளை நமது சேனலும் இந்த கோரிக்கையை கொடுங்க.